ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த இறை மக்களே, மீண்டும் ஒரு முறை நற்செய்தி வழியாக உங்களை சந்திப்பதிலும் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கான ஜெபங்களையும் ஆசிரியம் தருவதிலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நற்செய்தியில் சிறப்பாக மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 24 முதல் 30 வரை உள்ள இறை வார்த்தைகளை தியானிக்க இறைவன் அழைக்கிறார். இறைவன் மனித வாழ்க்கையை படைத்திருப்பது அவரை அன்பு செய்வதற்கும் அவரை அறிந்து கொள்வதற்கும் அவருக்கு பணி செய்வதற்கும் தான். இது அதன் வழியாகத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகள் பெருகுகிறது, நற்செயல்கள் உருவாகிறது. இறைவனை அறிந்து கொண்டு அவரை அன்பு செய்து அவருக்காக பணி ஆற்றுகிற பொழுது தூய ஆவியானவர் என்னிலே நற்செயல்கள் பழுகி பெருக செய்கின்றார். அவ்வாறு நற்செயல்கள் வழியாக நாம் ஒவ்வொருவருமே கடவுளை மாட்சிப்படுத்துகிறோம். எப்பொழுதெல்லாம் உங்களிலே நல்ல செயல்கள் வெளிப்படுகிறதோ, எப்பொழுதெல்லாம் உங்களிலே அன்பு செயல்கள் வெளிப்படுகிறதோ, எப்பொழுதெல்லாம் உங்களிலே இரக்கம் வெளிப்படுகிறதோ, மன்னிப்பு வெளிப்படுகிறதோ, எப்பொழுதெல்லாம் உங்களுக்குள்ளே ஆண்டவர் மீதுள்ள தாகம் வெளிப்படுகிறதோ, அங்கெல்லாம் நாம் இறைவனை மாட்சிப்படுத்துகிறோம். ஆனால் தீயவன் சும்மா இருப்பது கிடையாது. எந்த ஒரு மனிதன் இறைவனுக்கு அருகிலே நெருக்கமாக வருகின்றானோ அவனுடைய வாழ்வை எப்படியாவது ஆண்டவரிடமிருந்து அகற்றி கொண்டு போய்விட வேண்டும் என்று அவன் போராடி கொண்டிருக்கிறான். அதனால் தான் நற்செய்தி சொல்லுகிறது, விதைக்கிறவன் நல்ல விதைகளை விதைத்து விட்டு சென்றான், ஆனால் தீயவன் யாரும் அறியாத நேரத்தில் பாவத்தின் களைகளை அங்கே விதைக்கின்றான். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உள்ளில் இருந்து கொண்டு நம்மை நன்மையை நோக்கி வழி நடத்துகிற பொழுது, நற்செயல்கள் செய்ய நம்மை தூண்டுகிற பொழுது, பாவத்தின் இச்சைகளையும் பாவ நாட்டங்களையும் களைகளாக சாத்தான் நமக்குள்ளே விதைத்துக் கொண்டேதான் இருக்கிறார். நான் எப்பொழுது தூய ஆவியனோடு அந்த உறவிலும் அருளிலும் குறைகின்றேனோ, தூய ஆவி செயல்பட நான் இடம் கொடுக்க மறுக்கின்றேனோ, அங்கே அப்பொழுதெல்லாம் தீமையானது என்னில் பெருகிக் கொண்டே இருக்கும். தூய ஆவி என்னில் வளர வளர தீமை என்னிலே குறைந்து கொண்டிருக்கும். தூய ஆவியினுடைய செயல்பாடுகள் என்னில் குறைகிற பொழுது தீய ஆவியின் செயல்பாடுகள் என்னில் பெருகிக் கொண்டே இருக்கும். எனவேதான் அன்புக்குரியவர்களே, தொடக்க நூலிலே காயினை பார்த்து கடவுள் சொல்லுகிறார், தன் சகோதரன் மீது வெறுப்பும் கோபமும் கொண்டிருந்த காயினிடம் ஆண்டவர் சொல்லுகிறார், காயினே, நல்லது செய்தால் நீ உயர்வடைவாய் அல்லவா. யாரெல்லாம் தூய ஆவியின் துணையோடு நல்லது செய்கின்றார்களோ, நன்மையில் வளருகிறார்களோ, அவர்கள் இறை அருளில் வளருகிறார்கள். ஆண்டவர் அவர்களை காத்துக் கொள்ளுகின்றார். ஆனால் அதே நேரத்தில் நன்மைக்கான சூழல் என்னவென்று நமக்கு தெரிந்தும், நன்மை யாது என தெரிந்தும் நன்மை செய்ய தவிர்க்கிற பொழுது பாவம் என்னில் பெருகுகிறது. அதான் யாக்கோபு சொல்லுகிறார் 4ஆம் அதிகாரத்திலே 17வது வார்த்தை தன்னுடைய திருமுகத்திலே, நன்மை செய்ய தெரிந்திருந்தும் நன்மை செய்யாவிட்டால் அது பாவம். அவ்வாறெனில் பரிசுத்த ஆவி என்னை நன்மை செய்வ தூண்டிக் கொண்டிருக்கிற பொழுது அவருடைய குரலுக்கு நான் செவி கொடுக்காமல் சாத்தான் என்னில் விதைக்கக்கூடிய பாவ நாட்டங்களுக்கும் பாவ இச்சைகளுக்கும் உலகத்தின் பொழுதுபோக்குகளுக்கும் புரணி பேச்சுகளுக்கும் பொய்யான செய்திகளுக்கும் நான் இடம் தருகிற பொழுது அங்கே பரிசுத்த ஆவி அல்ல என்னில் வளருவது, மாறாக தீய ஆவி என்னில் வளர்ந்து கொண்டிருக்கிறான். யோவான் சொல்லுகிறாரே, யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 10வது வார்த்தை, அவன் வருவது அழிப்பதற்கும் கொள்வதற்கும் திருடுவதற்கும் அன்றி வேறு எதற்கும் அல்ல. தீய ஆவி என்னில் பெருக பெருக என்னுடைய அமைதியை நான் இழப்பேன், என்னுடைய நன்மைத்தனத்தை நான் இழப்பேன், என்னுடைய அன்பை நான் இழப்பேன், என்னுடைய இரக்கத்தை நான் இழப்பேன், மன்னிக்கும் குணத்தை நான் இழப்பேன். அங்கே பகைமையும் வெறுப்பும் கோபமும் சூதாட்டங்களும் களியாட்டங்களும் குடிவெறியும் என்னிலே வளர்ந்து கொண்டிருக்கும். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட தீமைகள் என்னில் இருந்து சாத்தான் விதைத்திருக்கிற பொழுது நான் அதை களைய வேண்டும் என்று சொன்னால்
ஆண்டவர் என்ற வெளிச்சத்திற்கு அருகிலே நான் வர வேண்டும். இயேசு என்ற நன்மை என்னில் பெருகினால் மட்டும்தான் தீமையை என்னால் அடையாளம் காண முடிந்து அவற்றை என்னிலிருந்து களைய முடியும். எனவே இயேசு என்னில் வளர வேண்டும். இயேசுவாகிய நன்மை நம்மில் வளருவதற்காக இறையருள் வேண்டி ஜெபிப்போம். ஆண்டவரே, அனைத்து நன்மைகளுக்கும் ஊற்றாக இருக்கிறவரே, நன்மையாக நீர் என்னில் வளர்ந்து அவ்வாறு வழியாக தீமைகள் எனும் பாவ கலைகளை நான் அடையாளம் கண்டு கொண்டு அவற்றை வேரோடு என் வாழ்க்கையிலிருந்து பறித்து களைவதற்கான ஆற்றலும் அருளும் எங்களுக்கு தாரும். அன்னை மரியாளே, அருள் வாழ்வில் வளர்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் அம்மா. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா.